அடுத்ததாக அஸ்பியா அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுர்ரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்தியல்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுலில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பாத். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் உங்கள் முன் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பே பெற்றோரை பேணுவோம். மனிதன் சந்திக்கும் பல்வேறு உறவுகளில் மிக முக்கியமான உறவு பெற்றோர் என்ற உறவுதான். அந்த பெற்றோரை மதிக்க வேண்டும், நோயினை செய்யக்கூடாது என்றும் சொல்லும் இறைவன் தன்னை வணங்குவதற்காக அடுத்த மிக முக்கியமான கடமையாக இதை சொல்லி காட்டுவதிலிருந்து இதனுடைய முக்கியத்துவத்தை நாம் உணரலாம். அல்லாஹ் 17வது அத்தியாயத்தில் 23வது வசனத்தில் கூறுகிறான், என்னை தவிர வேறு யாரையும் வணங்காதீர்கள், பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள் என்று உமது இறைவன் கட்டளையிட்டுள்ளான். உம்முடன் இருக்கும் இருவரோ அல்லது இருவரின் ஒருவரோ முதுமை அடைந்து விட்டால் அவர்களை நோக்கி சி என கூறாதே, அவ்வில் வரையும் விரட்டாதே. அல்லாஹ் தாலா என்னை தவிர வேறு யாரையும் வணங்காதீர்கள் என்று முதலில் கூறுகிறான். அடுத்தபடியாக பெற்றோர்களை பற்றி கூறுகிறான். அப்பொழுது பெற்றோருக்கு அல்லாஹ் எவ்வளோ அந்தஸ்தை கொடுக்கிறான். அவர்களை சி என கூறாதே என்று அல்லாஹ் தெளிவாக கூறுகிறான். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகள் பெற்றோரை சி என வார்த்தையை தவிர மற்ற எல்லா வார்த்தைகளையும் திட்டுறாங்க. பிள்ளைகள் முதலிலே மரியாதை இல்லாத வார்த்தையை பேசும்போதே சின்ன பிள்ளை தானே என சிரித்து விட்டு இன்றைக்கி அந்த பிள்ளை பெரிய பிள்ளையாக போனோன்னா அந்த பிள்ளை அடிக்கிறதுல ஒரு பிரயோஜனம் இருக்கா? ஒரு பிரயோஜனம் இல்லை. அதுக்கு காரணம் சில பெற்றோர்கள் தான். நம்ம தான் சில விஷயத்தை சொல்லிக் கொடுக்கணும். உதாரணத்துக்கு தாயின் காலடியில் சொர்க்கம் உள்ளது. நபிஸ்லாடு மனிதன் வந்து அல்லாஹுவின் நபியே, அல்லாஹுக்கு விருப்பமான செயலானு கேட்குறாங்க. அதற்கு நபிஸ்லாடு அவர்கள் தொழுகையை நிலைநாட்ட சொல்கிறாங்க. நம் அதற்கு பிறகு எது என்று கேட்டேன். அதற்கு நபிஸ்லாடு அவர்கள் உன் தாய்க்கும் உன் தந்தைக்கும் நன்மை புரியுங்கிறாங்க. நாம் நம் பெற்றோர்களுக்கு சிறந்த முறையில் பராமரித்தால் அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு சொர்க்கத்தை இலகுவாக்கியிருக்கிறான். அடுத்தபடியாக உறவாடுவதற்கு தகுதியானவர்கள் பெற்றோர் தான். இவ்வளவு முக்கிய வாய்ந்த இந்த செயலை நாம் எத்தனை பேர் செய்கிறோம்? நட்பு என்ற பெரிய வட்டாரத்தில் நாம் எல்லாருமே இருக்கிறோம். அவர்களுக்காக என்ன வேணாலும் செய்ய தயாராக இருக்கிறோம். நண்பன் ஒரு ஃபோன் பண்ணால் எவ்வளோ சீக்கிரமாக போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக போகிறோம். அவர்களோட பல மணி நேரம் உறவாடுறோம். அதையும் விட நபிஸ்லாடு பெற்றோர்களுடன் உறவாட சொல்கிறாங்க. அதுக்கு நான் நண்பனே இல்லாமல் இருக்க சொல்லலை, பெற்றோர்கள் முக்கியம்தான் சபையில் நான் கூறுகிறேன். புகாரி 5971 வரக்கூடிய செய்தி. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதன் வந்து நான் அழகிய முறையில் உறவாடுவதற்கு தகுதியானவர்கள் யார் என்று கேட்டேன். அதற்கு நபிஸ்லாடு அவர்கள் உன் தாய் என்று கூறினார்கள். இவ்வாறு 3 முறை கேட்டேன். 3 முறையும் உன் தாய் என்று கூறினார்கள். 4வது முறை கேட்டேன். 4வது முறை கேட்கும்போதே உன் தந்தை என்று கூறினார்கள். அப்போ நம் பெற்றோராகிய நம் தாய் எந்த அளவுக்கு முக்கியம் என்று சிறுவனாக இருக்க நம்ம எல்லாரும் உணர வேண்டும். இன்னும் பெற்றோர்களுக்காக செய்ய வேண்டிய பிரார்த்தனைகள் நம் சிலர் கற்றுத் தந்துள்ளார்கள். ரப்பி ஹம்ஹுமா கம ரப்பயானி சகிரா. சிறுவனாக இருக்கும்போதே என்னை இருவரும் பராமரித்தது போல் இறைவா இவ்விரலுக்கும் அருள் புரியானாக என்ற துவாவை கற்றுத்தந்துள்ளார்கள். ஆனால் இன்றைக்கு பல பேர் வாயில் இந்த பிரார்த்தனை என்று கேட்க முடியுமா என்று பார்த்தால் மிக குறைவுதான். ஒரு நாளைக்கு நாம் எவ்வளவோ பேசுகிறோம், ஆனால் அமல்களை தரக்கூடிய பேச்சுக்களை நாம் பேசுகிறோமா? பெற்றோர்களுக்காக செலவு செய்கிறது, பெற்றோர்களுக்காக உறவாடுவதற்கு, பெற்றோர்களுக்காக செலவு செய்கிறது, பெற்றோர்களுக்காக உறவாடுவது என பல விஷயங்கள் நபிஸ்லாடு நம்மளுக்கு கற்றுத்தந்துள்ளார்கள். எனவே இனிமேல் வரக்கூடிய காலங்களில் பெற்றோர்களை மதித்து அவர்களுக்கு சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமாக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எனும் சொர்க்கத்தை அவர்களும் பெறக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் உங்களையும் என்னை நோக்கி அருள் புரிவானாக என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹி தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதரிக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. அடுத்தபடியாக திலாரா இல்ஃபா அவர்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور
ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நான் இப்போது பேச வந்துள்ள தலைப்பே இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம். அகில உலக அருளாளன், இரட்சகன், படைப்பினங்களின் ஆட்சியாளன், அல்லாஹ்வால் அருளப்பட்ட மார்க்கம் அல் குர்ஆனையும் அதன் விளக்க உரையாக அமைந்த அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சொல், செயல், அங்கீகாரம் ஆகியவற்றை நெறிமுறையாக கொண்டு செயல்படுத்தும் மார்க்கமே இஸ்லாம் என்னும் இனிய மார்க்கம். நான் கடவுளை வழிபாடு செய்கிறேன், ஆராதனை செய்கிறேன் என்று ஒரு மனிதன் தன் விருப்பப்படி செய்திட முடியாது. அதே போன்ற மார்க்கமே சொல்லும் காரியத்தையும் ஒரு மனிதன் தன்னை வருத்தி கொண்டோ தனக்கோ அல்லது பிறருக்கோ அதை தெரிந்து செய்தால் அது தீமையாக செயலாக உள்ளது. காரணம், இஸ்லாம் சிரமத்தை போதிக்கவில்லை, ஆதரிக்கவில்லை. அல்லாஹ் இதை தன் திருமறையில் கூறுகிறான். 20வது அத்தியாயம் 2 மற்றும் 3வது வசனத்தில் கூறுகிறான், மா அன்ஸல்னா அலைக்கல் குர்ஆன லிதஸ்கா, முஹம்மதே, நீர் சிரமப்படுவதற்காக உமக்கு இக்குர்ஆனை நான் அருளவில்லை. இல்லா தத்கிரத்தல் லிமன் யஹ்ஷா, நம்மை அஞ்சுபவருக்கு அறிவுரையாகவே அருளினோம். அல்லாஹ் இதை தான் திருமறையில் கூறினான். நீங்கள் சிரமப்படுவதற்காக இக்குர்ஆனை நான் அருளவில்லை என்று சொல்றான். ஆனாலும் இன்னும் நம் பல பேருக்கு இக்குர்ஆன் ரொம்ப சிரமமாக உள்ளது. ஒரு நாளைக்கு 2 பக்கங்கள் கூட ஓதுவதில்லை. ஒரு நாள் முழுவதும் வீணான காரியங்களை ஈடுபடுறமே தவிர அல்லாஹ்வின் வேதத்தை படிக்க நாம் ஆர்வம் காட்டுவது மிக குறைவு. அந்த வேதத்தை படித்தால்தான் அதில் அவன் என்ன சொல்கிறான் என்று தெரிந்து கொள்ள முடியும். இன்னும் அல்லாஹ் அவனது வேதத்தில் கூறுகிறான், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா, அல்லாஹ் எந்த ஒரு ஆத்மாவுக்கும் அதை தாங்கிக் கொள்ள முடியாத அளவு கஷ்டத்தை கொடுப்பதில்லை. சற்று கவனியுங்கள் சகோதரிகளே, அல்லாஹ் திரும்ப திரும்ப கூறுபவது யாருக்கும் அவன் சிரமம் கொடுப்பதில்லை என்றுதான் எல்லாமே நமக்கும் எளிமையாக கொடுத்திருக்கிறான். உன்னால் நின்று கொண்டு தொழுக முடியவில்லையா? உட்கார்ந்து தொழுவு, அதுவும் முடியவில்லையா? கண்ணை மூடிக்கொண்டாவது அல்லாஹ்வின் நினைவு கூறு என்று எளிமையாக வழிகாட்டுகிறான். அதிலும் சில பேர் இம்மார்க்கத்தை எப்படி புரிந்திருக்காங்க என்று பார்த்தால், நன்மை தானே, எப்படி செய்தால் என்ன என்று ஒரு காரியத்தை யார் செய்தாலும் அது தவறாக உள்ளது. ஏனென்றால் இப்படிதான் செய்ய வேண்டும் என்று ஒரு எல்லையை கற்றுக் கொடுத்திருக்கும் போது அந்த எல்லையை மீறுவது தவறு தானே. இதை சில மக்களுக்கு புரிந்து கொள்வதில்லை. உதாரணம், இரவு தொழுகையை எடுத்துக்கொள்வோம். அல்லாஹும் அவனுடைய தூதரும் நமக்கு காட்டி தந்த 8 ரக்காத்கள் மட்டுமே. ஆனாலும் இன்னும் பல பேர் 8 ரக்காத்திற்கு பதிலாக 20 ரக்காத்கள் தொழுபவர்களை நாம் பார்த்திருக்கிறோம். இது பெரும் பாவம் என்று புரிந்து கொள்வதில்லை. இஸ்லாத்தின் விளக்கங்களை புரிந்து கொண்டதாக காட்டிக் கொள்கின்ற ஆலிம்களுக்கும் புரியவில்லை. முன்னோர்கள் என்ன ஒன்றும் தெரியாதவர்களா? அல்லாஹுக்கு மாற்றமாக செய்வதற்கு வழிவகுத்து விடுகின்றார்கள். இஸ்லாம் என்ற இந்த மார்க்கம் நன்மையில் நடுநிலையை கடைபிடிக்க சொல்கிறது. அப்படி நடுநிலையை பேணி நிதானத்தை கடைபிடிக்கும் போதுதான் அல்லாஹுடைய பேரருள் கிடைக்கும் சொர்க்கத்தை அடைய முடியும். அதிலும் மாற்றமாக செயல்படும் போது துன்பமே வந்து தொல்லை தரும். புகாரி 39 அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றாங்க செய்தி, நிச்சயமாக இந்த மார்க்கம் எளிதானது. இம்மார்க்கத்தை எவரும் தன் மீது சிரமமாக ஆங்கிக் கொண்டால் அவரை அது மிகைத்துவிடும். ஆகவே நடுநிலையை கடைபிடிங்கள், இயன்றவற்றை செய்யுங்கள். காலையிலும் மாலையிலும் இரவிலும் சிறிது நேரம் அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இன்னும் தெளிவாக கூறினால், இஸ்லாம் என்றால் என்ன? அல்லாஹ் என்ற கடவுள், அல்லாஹுடைய இறை தூதர், இன்னும் மரணத்திற்கு பிறகு மறுமை என்ற இன்னொரு வாழ்வு உள்ளது என்று முழுமையாக நம்புவது. அதிலே யாருக்கும் எந்த விதமான கருத்தும் வேறுபாடும் இல்லை. அல்லாஹ் காட்டி தந்துள்ள சில வழிமுறைகளை பின்பற்றதான் சில மக்களுக்கு சிரமமாக உள்ளது. என்ன வழிமுறை? அல்லாஹ் மதுவை தடுத்துள்ளான். ஆகவே இஸ்லாமியராக வாழக்கூடிய சில சகோதரர்கள் மதுவை சாதாரணமாக கடைபிடிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் மதுவை அருந்திருக்காங்களோ அவருடைய 40 நாள் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. நாம் சர்வசாதாரணமாக மதுவை அருந்திவிட்டு அதிலே மரணித்து விட்டால் நாளை மறுமையில் தொழுகை இல்லாதவனாக அல்லாஹ்
அல்லாஹ் எழுப்புவான். அல்லாஹ் மதுவை கண்டிக்கிறான், போதை தரக்கூடிய அனைத்தையும் கண்டிக்கிறான். இதுதான் இஸ்லாம். இன்னும் இந்த மார்க்கம் நாம் அன்றாட வாழ்வில் பல பழக்கங்களை கற்று தந்துள்ளது. எப்படி இருக்க வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், எப்படி தூங்க வேண்டும், எப்படி பெற்றோர்களை மதிக்க வேண்டும் என்று நல்ல உபதேசங்களை சிறப்பாக நமக்கும் தந்துள்ளது. எனவே நாமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல் செயல் அங்கீகாரத்தின் அடிப்படையில் நாம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோமாக என்று கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதரிக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும். அடுத்தபடியாக சகோதரி அஃப்னாஸ் அவர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் உங்கள் முன் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு பாவத்தை கழுவும் தொழுகை. இஸ்லாம் குற்றங்களை தடுத்து அதற்கு தண்டனையை வழங்குவதோடு இன்று விடாமல் அதை விட்டு முழுமையாக தவிர்த்து கொள்வதற்காக அல்லாஹ் இந்த தொழுகையின் மூலம் சொல்கிறான், தொழுபவர் நான் தொழுகிறேன் என்ற காரணத்தினால் கூட மானக்கேடான விஷயங்களை விட்டு விலகி இருப்பார். தொழுகையின் மூலம் அல்லாஹ் நம் பாவங்களை மன்னிக்கிறான். எப்படி மன்னிக்கிறான்? புகாரி 528 பதிவானது. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, உங்களின் ஒருவரது வாசலில் ஆறு ஒன்று ஓடிக்கொண்டிருக்கிறது. அவர் அதில் தினமும் 5 தடவை குளிக்கிறாங்க. அவங்க உடம்புல ஏதாவது அழுக்கு இருக்குமான்னு பார்த்தா கண்டிப்பாக எதுவும் இருக்காது. அப்படிதான் யார் 5 நேர தொழுகையை நிறைவேற்றாங்களோ அவங்களுடைய பாவமெல்லாம் மன்னிக்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பார்ந்த தாய்மார்களே, உடலில் அழுக்கு இருந்து தூய்மைப்படுத்தும் ஆற்றுக்கு தொழுகையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உதாரணமாக காட்டி தந்திருக்காங்க. நாம் பாவ பரிகாரத்திற்கு உடலை வருத்த வேண்டும், நீண்ட தூரம் பயணம் செய்ய பாவ கடனை தீர்க்க வேண்டும் என்றெல்லாம் கூறாமல் வீட்டு வாசலில் ஓடுகின்ற நமக்கு எளிதில் கிடைக்கின்ற 6 உடலை சுத்தம் செய்வதை போல எந்த விலையும் கொடுக்காமல் மிக பெரிய சிரமமும் இல்லாமல் நம் தொழும் தொழுகை நாம் செய்யக்கூடிய பாவங்களை போக்கக்கூடிய மருந்தாக உள்ளது. இன்னமும் அல்லாஹ் தனது திருமறையில் 29வது சூரா 45வது வசனத்தில் கூறுகிறான், இன்ன சலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஸாஹி வல் முன்கரி. தொழுகை வெட்கக்கேடான காரியம் விட்டும் தீமையை விட்டும் தடுக்கும். ஷைத்தான் நம்மளை வழிக்கெடுக்க பாவமான காரியங்களை செய்ய எவ்வளவோ முயற்சி எடுப்பான். நம் தொழுகையின் சரியா இருந்தால் வெற்றி பெறலாம். அல்லாஹ்வை பார்க்க போகிறோம் என்ற எண்ணத்தில் தொழுதோம் என்றால் எல்லா இதிலும் அல்லாஹ் நம்மை பார்ப்பான் என்ற எண்ணம் வரும். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாம் இஹ்சான் என்றால் என்ன என்று கேட்கும்போது, தொழுகையின் அல்லாஹ்வை நீ பார்க்காவிட்டாலும் அவன் உன்னை பார்க்கிறான் என்று அவனே பார்ப்பது போன்று வணங்குவதாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் அளித்தார்கள். நாம் என்ன செய்தாலும் இறைவன் நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறான் என்ற எண்ணம் ஒரு மனிதனிடத்தில் வந்துவிட்டால் பாவம் செய்ய அஞ்சுவான். மேலும் மறுமையில் வெற்றி பெற்று சொர்க்கத்திற்கு செல்வதை பற்றி அல்லாஹ் கூறும்போது, கத் அஃப்லஹ மன் தஸக்க வதகர ரஸ்ம ரப்பிஹி ஃபஸல்லாம். தூய்மையாக வாழ்பவர் வெற்றி பெற்றார், அவர் தனது இறைவன் பெயரை நினைத்து தொழுதான். அதேபோல் புகாரி இடம்பெற்ற செய்தி, யார் தனது உழுவை போன்று உழு செய்ய வேறு எந்த ஒரு எண்ணத்திற்கும் இடமளிக்காமல் 2 ரக்காயத் தொழுகிறாரோ அவருடைய முன் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள். இந்த ஹதீஸில் தெரிஞ்சுக்க வேண்டிய செய்தி என்னென்ன? சாதாரண 2 ரக்காயத் தொழுதாலே பாவம் மன்னிக்கப்படும் என்றால் 5 வேளை தொழுகையை நிறைவேற்றினால் குளித்து சுத்தம் செய்த மனிதனை போன்று பாவங்களில் இருந்தும் சுத்தமாகுவோம். தொழுதால் பாவம் மன்னிக்கப்படும் என்பதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை காணலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒரு மனிதன் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, தண்டனைக்குரிய ஒரு செயலை செய்துவிட்டேன், என் மீது தண்டனையை நிறைவேற்றுங்கள் என்றார். அவர் செய்த குற்றம் குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடத்தில் எதுவும் கேட்கவில்லை. பிறகு தொழுகை நேரம் வந்தபோது நபி அவர்களுடன் சேர்ந்து தொழுதார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை முடித்த பிறகு மீண்டும் அவர் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, குற்றம் ஒன்று செய்துவிட்டேன், அல்லாஹ்வின் வேதத்தில் உள்ள தண்டனையை எனக்கு நிறைவேற்றுங்கள் என்றார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
என்னுடன் சேர்ந்து நீ தொழுதீர்கள் அல்லவா என்று கேட்டார். அம்மனிதர் ஆம் என்றார். அப்படி என்றால் உமது பாவத்தை அல்லது உமக்குரிய தண்டனையை மன்னித்து விட்டான் என்று சொன்னார்கள். தொழுகை பாவத்தை அழிக்கும் என்பதற்கு இந்த ஹதீஸ் நிதர்சனமாக உள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நபி தோழர்களுக்கும் மற்ற யாருக்கும் தெரியாமல் அவர் பாவம் செய்துள்ளார். ஆனால் அவர் உண்மையை சொன்னல தப்பாக நினைப்பாங்களா என்று அவர் யோசிக்கவில்லை. பாவம் செய்துள்ளேன், அதற்கு தண்டனையை பெற்றுக்கொள்வோம் என்று முன்வந்தார். ஆனால் அவர் தொழுகை அவரை மன்னித்து விட்டது. அல்லாஹ் தனது திருமறையில் கூறுகிறான், சும்மத குஸ்கலூன யௌமேதீன் அலீன் அலீம், பின்னர் அந்நாளில் அற்கொடை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள். அல்லாஹ் இந்த மனித சமூகத்திற்கு நிறைய அற்கொடைகளை கொடுத்திருக்கிறான். தூக்கமும் ஒரு அற்கொடை தான். எப்படி அல்லாஹ் பொறுப்புகளை பற்றி விசாரிப்பான், அதே போல் அற்கொடையும் பற்றி விசாரிப்பான். மறுமையில் ஒருவரை குற்றவாளியாக நிறுத்துகிற அனைத்து பாவமான செயலும் மீனானவை. இதை புரிந்து கொள்ளாமல் பலர் இறை மறுப்பு, இணை வைப்பு, பித்அத் மற்றும் மூடத்தனமான சடங்குகளை செய்கின்றனர். அன்பார்ந்த தாய்மார்களே, சொர்க்கத்தில் மற்றும் மீனானவை அம்சமும் இல்லை. எனவே வரக்கூடிய நாட்களில் பேரளவு முஸ்லீமாக இல்லாமல் நல்ல அமல்களை செய்து நாளை மறுமையில் வெற்றி பெற அல்லாஹ் அருள்புரிவானாக என்று கூறிய உரையை முடிவு செய்கின்ற வாஹிதவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதரிக்கு வல்ல இறைவன் அருள் புரிவானாக. அடுத்தபடியாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. வ நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பாத். யா அய்யுஹன்னாஸ் இத்தகு ரப்பக்குமுல்லதீ ஹலக்கக்கும் மின் நஃப்ஸி வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸாஅ வத்தகுல்லாஹுல்லதீ தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்து ஏராளமான மக்கள்களையும் படைத்திருக்கிறான். அதிலும் முக்கியமாக நம்மளை படைத்திருக்கிறான். அந்த அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் உங்கள் முன் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு பொறாமை கொள்ளாதீர்கள். அல்லாஹ் தன் அடியானுக்கு வழங்கி இருக்கக்கூடிய நிஅமத்துகளை பார்க்கும்போது அல்லாஹ் தன் அடியானுக்கு வழங்கியவற்றின் மீது இவர்கள் பொறாமை கொள்கின்றார்களா? இன்னும் நாம் நிச்சயமாக இப்ராஹீமின் சந்ததியினர்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கொடுத்தோம், அத்துடன் மாபெரும் அரசாங்கத்தையும் அவர்களுக்கே கொடுத்தோம். அல் குர்ஆன் 4வது அத்தியாயம் 54வது வசனம். மனித வாழ்வில் உடல் சார்ந்த நோய்கள் சோதனைக்கு உள்ளாக்குவதை போன்று உள்ளம் சார்ந்த நோய்கள் அவனே சோதனைக்கு உள்ளாக்கும். அவற்றின் ஒன்றுதான் பொறாமை. பொறாமை என்பது அல்லாஹ் தன் அடியானுக்கு வழங்கி இருக்கக்கூடிய நிஅமத்துகளை பார்க்கும்போது நிகழும் ஒருவித வெறுப்புணர்ச்சியே பொறாமை என்பதாகும். செல்வம், அழகு, கல்வி, புகழ், அறிவு போன்றவற்றுள் ஏதேனும் ஒன்றோ அல்லது பல இறைவனின் அருளால் ஒருவருக்கு கொடுக்கப்படும் போது அவர் மீது மற்றவர்கள் பொறாமை கொள்ள காரணமாக இருக்கிறார்கள். நம்மிடம் இல்லாத ஒன்று, நமக்கு கிடைக்காத ஒன்று, நாம் விரும்பும் ஒன்று மற்றவர்களுக்கு கிடைத்தால் ஒரு மாதிரியான எரிச்சலோ உணர்வோ எட்டி பார்க்கும். அவரை பற்றி தரை குறைவாக மற்றும் மட்டம் தட்டி பேசி இன்பம் காணும் போது இவை எல்லாம் பொறாமையில் வெளிப்படுகின்றன. அல்லாஹ் இறைமறையில் கூறுகிறான், சிலரை விட சிலரை அல்லாஹ் மேம்படுத்தியுள்ளான், பேராசை கொள்ளாதீர்கள். ஆண்களுக்கு அவர்கள் பாடுபட்டதில் பங்குண்டு, பெண்களுக்கு அவர்கள் பாடுபட்டதில் பங்குண்டு. அல்லாஹ்விடம் அவனது அருளை வேண்டுங்கள், அல்லாஹ் ஒவ்வொன்றையும் அறிந்தவனாக இருக்கிறான். அல் குர்ஆன் 4வது அத்தியாயம் 32வது வசனம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், பொறாமை பற்றி உங்களுக்கு நான் எச்சரிக்கிறேன்.
நிச்சயமாக பொறாமை என்பது நெருப்பு விறகை தின்பது போல நன்மைகளை தின்றுவிடும், அல்லது காய்ந்த புல்லை நெருப்பு தின்பது போல நன்மைகளை தின்றுவிடும். நூல் அபுதாவுத். எனவே பொறாமை என்னும் தீய குணம் பொறாமை காணும் போது பலகீனப்படுத்துவது மட்டுமல்லாமல் அல்லாஹ் ரசூல் வெறுப்பிற்கு காரணமாக அமைகிறது. யார் மீது பொறாமை கொள்ள வேண்டும்? இரண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இரண்டு விஷயங்களை தவிர வேறு எதிலும் பொறாமை கொள்ள அனுமதி இல்லை. மார்க்க ஞானத்தை அல்லாஹ் ஒருவருக்கு வழங்குகிறான், அதன் அடிப்படையில் அவர் இரவும் பகலுமாக நடக்கிறார். அல்லாஹ் ஒருவருக்கு செல்வத்தை வழங்கி ஒருவர் அதன் அடிப்படையில் இரவும் பகலுமாக அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்கிறார். இவரை பார்த்து பொறாமை கொள்ளலாம். அறிவிப்பவர் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, நூல் புகாரி 5025. பொறாமை உள்ளத்தில் அடுத்தவர் மீது வெறுப்பு, கோபம் போன்ற உணர்வுகளை உண்டாக்கும். பொறாமை மனிதனை அவதூறு பரப்புதல், கொலை போன்ற பெரும் பாவங்களை செய்ய தூண்டுதல். எனவே பொறாமையை தவிர்த்து இறைவனின் அன்பை பெற்று வாழும் பாக்கியத்தை அல்லாஹ் தந்த அருள் புரிவானாக என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதரருக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. அடுத்தபடியாக மாணவர்களின் கருத்தரங்கம். இதில் மாணவர்களின் வாழ்வில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துவது தொலைக்காட்சியா, தொலைபேசியா, நண்பர்களா, ஆசிரியர்களா என்ற தலைப்பிலே மாணவர்கள் உரையாற்ற உள்ளார்கள். இதில் சகோதரர் அல் ஆதிப் அவர்கள் தொலைக்காட்சி என்ற தலைப்பிலே உரை நிகழ்த்த உள்ளார். சகோதரர் அல் ஆதிப் அவர்கள் மேடைக்கு வரவும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முலில்ல லஹு வ மை யுலில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பாத். யா அய்யுஹன்னாஸ் இத்தகு ரப்பக்குமுல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸி வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிசாஅ வத்தகுல்லாஹ அல்லதி தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் உங்கள் முன் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு மாணவர்களின் வாழ்க்கையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துவது தொலைக்காட்சி என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். இஸ்லாமியராகிய நம்முடைய ஒவ்வொரு வீட்டிலும் குர்ஆன் இருக்க வேண்டும். ஆனால் குர்ஆன் இருக்கிறதோ இல்லையோ, கண்டிப்பாக டிவி இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் 24வது அத்தியாயம் 30 மற்றும் 31 வசனங்களில் கூறுகிறான், பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுமாறும் கற்பினை பேணிக் கொள்ளுமாறும் நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கூற சொல்லுமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கட்டளையிட்டுள்ளான். தங்களுடைய பார்வைகளை பாதுகாப்பதுதான் மூமின்களுக்கு பரிசுத்தமானது என அல்லாஹ் வசனங்களில் கூறுகிறான். ஏனென்றால் இன்று விபச்சாரம் போன்ற பல்வேறு பெரும்பாவங்களுக்கு அடிப்படையாக திகழ்வது பார்வைதான். விதவிதமான நிகழ்ச்சிகளை நடத்தி மக்களை ஒழுக்கக்கேட்டின் உச்சியில் கொண்டு செல்வதை தங்களுடைய குறிக்கோளாக கொண்டு செயல்படுவது தொலைக்காட்சி தான். ஒழுக்கம் என்றால் கிலோ எவ்வளவு என்று கேட்கக்கூடிய நிலைமைக்கு இன்றைய சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆபாசத்தில் மூழ்க வைப்பதும் தொலைக்காட்சி தான். இப்படிப்பட்ட தொலைக்காட்சிக்கு முன்புதான் சில மாணவர்கள் பள்ளிக்கூடம் முடிந்து வீட்டுக்கு வந்தவுடன் கை கால் கூட கழுவாமல் அமர்கின்றனர். கெட்டதையே பார்த்து கெட்டதை கேட்டு வளரும் குழந்தைகள் எப்படி நல்ல பிள்ளைகளாக வளர்வார்கள், எப்படி நல்லதை தேர்வு செய்வார்கள் என்று சிந்தித்து பாருங்கள். இன்றைய தொலைக்காட்சி சீரியர்கள் மனித மூளையை மழுங்கடித்து கொண்டு வருகிறது. அதில் வரும் கற்பனை காட்சிகளை சிலர் உண்மை என்று நம்புகின்றனர். சீரியல் பார்ப்பதே பெரியவர்கள் தானே, சிறியவர்கள் சீரியல் பார்ப்பதில்லை என்று நீங்கள் சிந்திக்கலாம். 2017 கர்நாடக மாநிலத்தில் நடந்த உண்மை சம்பவம். பிரார்த்தனா என்ற சிறுமி நந்தினி என்னும் கன்னட தொடரை தொடர்ந்து பார்த்து வந்தாள். அதில் கதாநாயகி தன்னை தீயிட்டு கொளுத்துவது போல் ஒரு காட்சி வந்துள்ளது. அதை பார்த்த சிறுமி அதே போல் தன்னை தீயிட்டு கொளுத்தி அதன் நடுவில் நின்றுள்ளார். இதில் அந்த சிறுமி பரிதாபமாக உயிரிழந்தார். சிறுவர்கள் ஒரு விஷயத்தை பார்த்தால் அதை அப்படியே செய்து பார்க்க ஆசைப்படுவார்கள். இதன் விளைவுதான் இந்த சிறுமியின் மரணம்.
இதனால் வீட்டில் டிவியே இருக்கக்கூடாது என்று சொல்லவில்லை. டிவியிலும் சில நல்ல விஷயங்கள் உள்ளன. உதாரணமாக செய்தி பார்ப்பது, உலகம் சார்ந்த மார்க்கம் சார்ந்த விஷயங்கள் பார்ப்பது. இதன் மூலம் உலக அறிவையும் மார்க்க அறிவையும் சேர்ந்து பெற்றுக்கொள்ளலாம். சுருக்கமாக சொன்னால் தொலைக்காட்சி என்பது கத்தியை போன்றது. கத்தியை நல்லதற்கும் பயன்படுத்தலாம், தீயதற்கும் பயன்படுத்தலாம். எனவே இஸ்லாமியராகிய நாம், இறை நம்பிக்கை கொண்ட நாம் தொலைக்காட்சியை நல்லதற்கு மட்டும் பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டவனாக எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ். சகோதரர் தௌஃபீக் அவர்கள் தொலைக்காட்சி தான் மாணவர்களை சீர்கெடுக்கிறது என்ற தலைப்பிலே தன்னுடைய கருத்தை வைத்திருக்கிறார். அடுத்தபடியாக தொலைக்காட்சிலாம் இல்லை, தொலைபேசி தான் முக்கியமான காரணம் என்ற தலைப்பிலே சகோதரர் அல்தாஃப் அகமது அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுலில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்கும் அல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரா வ நிஸாஆ வத்தகுல்லாஹ அல்லதி தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் இப்போது மாணவர்களில் வாழ்வில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துவதே தொலைபேசி என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். பாசத்திற்குரிய தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு வீட்டிலும் தொலைக்காட்சி இருப்பதாகவும் இதனால் தான் பெரும் தாக்கம் ஏற்படுவதாகவும் எனக்கு முன் பேசிய சகோதரர் பேசினார். ஒவ்வொரு வீட்டிலும் டிவி இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் வீட்டில் உள்ள ஒவ்வொரின் கையிலும் தொலைபேசி நிச்சயம் இருக்கும் என்று சொல்லும் அளவுக்கு நவீன சாதனங்களின் வளர்ச்சி அமைந்துள்ளது. எந்த அளவுக்கு என்றால், மனிதர்களுக்கு 6வது விரல் என்று சொல்லும் அளவுக்கு அனைவரிடமும் தொலைபேசி உள்ளது. இந்த தொலைபேசியின் வளர்ச்சி நாளுக்கு நாள் ஒவ்வொரு விதமாகவும் ஒவ்வொரு வடிவத்திலும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. முதலில் ஃபேஸ்புக் என்று ஆரம்பித்து தற்போது வாட்ஸ்அப், டிக்டாக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். அவ்வளவு அப்ளிகேஷன்ஸ் உள்ளது. அதே போல் சிறியர்கள் விளையாடுவதற்கு பலவிதமான கேம்ஸ்கள் உள்ளது. என்னவென்றால் சபே ஃப்ரீ ஃபயர், பப்ஜி போன்ற பலவிதமான கேம்ஸ்கள் விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள் மாணவர்கள். சுருக்கமாக சொல்லுவதென்றால், நாம் தொலைபேசியை பயன்படுத்துகிறோமா அல்லது தொலைபேசி நம்மை பயன்படுத்துகிறதா என்று சொல்லும் அளவுக்கு சைத்தான் தொலைபேசி மூலம் நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான் என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை. அதிலும் குறிப்பாக மாணவர்கள் தான் இந்த தொலைபேசிக்கு அடிமையாக கிடைக்கினர். நகைச்சுவையாக கூட கூறுவார்கள், ஒரு சிறுவன் ஒரு பெரியவரை பார்த்து, நீங்கள் ஃபேஸ்புக்கில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்பான். அப்போ முதல் அந்த பெரியவர் சொல்லுவார், அதில் நான் இல்லையப்பா அப்படின்னு சொல்லிடுவார். மறுபடியும் அந்த சிறுவன் சும்மா இருக்கிறது இல்லை, மறுபடியும் கேட்குறது, நீங்கள் இன்ஸ்டாகிராமில் தானே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறது. அவட அந்த பெரியவர் சொன்னார், அதில் நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. மறுபடியும் அந்த சிறுவன், நீங்கள் வேறு எந்த ஆப்பில் இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த பெரியவர் சொல்கிறாரு, நான் உன் பக்கத்து வீட்டில் இருக்க உன் பெரியப்பா அப்படின்னு சொல்கிறாரு. இந்த செய்தி சொல்லப்பட்டாலும் வரும் காலத்தில் இது உண்மையாக கூட மாற வாய்ப்புண்டு என்று சொல்லும் அளவுக்கு மொபைல் போனிற்கு மாணவர்கள் அடிமையாக கிடைக்கினர். தூரத்திலிருந்து தொடர்பு கொள்வதற்காக தான் உருவாக்கப்பட்டு தொலைபேசி. ஆனால் இங்கே பக்கத்தில் இருப்பவர்களே தொடர்பில்லாமல் ஆக்கிவிடுகிறதே. முன்பெல்லாம் நேரத்தை போக்கவில்லை என்றால் மைதானம் சென்று விளையாடிய மாணவர்கள் இன்றைக்கு வீடியோ கேம்ஸ் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அதற்காக தொலைபேசியை முற்றிலும் புறக்கணிக்க வேண்டும் என்று நான் கூறவில்லை. அதிகமான நேரத்தை வீணடிக்கும் அப்ளிகேஷன்ஸ் இருந்தாலும் அறிவை வளர்க்கும் அப்ளிகேஷன்ஸ் அதிகமாக உள்ளது. அதை பயன்படுத்திய மாணவர்கள் அறிவை வளர்த்து கொள்ளலாமே. எத்தனையோ பயன்கள் யூடியூப்பில் வருகிறது, அதை பார்த்து கூட மார்க்கத்தை மேம்படுத்திக் கொள்ளலாமே.
கலந்திருக்கும். சாதனம் சரியான முறையில் பயன்படுத்தினால் நன்மையை பெற முடியும். அப்படி சரியான முறையில் பயன்படுத்தி நன்மையை பெற்று சுவனம் செல்வதற்கு எல்லாம் அல்லாஹ் அருள் புரிவானாக என்று துவா செய்தனாக எனது இந்த உரையை முடித்துக்கொள்கிறேன். வாஹிரதவோன் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொலைக்காட்சியை விட தொலைபேசி தான் இன்றைய கால சூழ்நிலையில் மிகவும் மோசமாக உள்ளது என்பதை தன்னுடைய கருத்தை அல்தாஃப் அகமது அவர்கள் நிலைநிறுத்தியுள்ளார். அடுத்தபடியாக இவங்க 2 பேரும் சொன்னதெல்லாம் இல்லை பாய், என்னுடைய கூட்டாளிகள் என்னுடைய நண்பர்கள் தான் காரணம் அப்படிங்கிற தலைப்பில் சகோதரர் அல் ஆத்திஃப் அவர்கள் உரை நிகழ்த்த உள்ளார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்தியல்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுதில்லுஹு ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்கும் அல்லதி அலகக்கும் மின் நஃப்ஸி வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா வ பஸ்ஸ மின்கும் ஆலவு ரிஜாலன் கஸீரன் வ நிஸாஅ வத்தகுல்லாஹ அல்லதி தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. கண்ணிமிக்க அல்லாஹ்வின் அடியார்களே, நான் உங்கள் முன் மனிதர்களின் வாழ்வில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துவதே நண்பர்களே என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் பலவிதமான உருவங்களை பெற்றிருப்பான். எந்த உறவு இல்லை என்றாலும் நட்பு என்ற உறவை கண்டிப்பாக பெற்றிருப்பான். நம்முடைய சோகம், இன்பம், துன்பம் என்ற அந்த விஷயமாக இருந்தாலும் அதை நண்பர்களிடம் கூறுவான். அந்த அளவிற்கு நண்பன் நண்பாவில் முக்கிய பங்கு வகிக்கிறான் என்பதை பலரும் அறிந்த உண்மை. ஒரு நல்ல ஒழுக்கமுள்ள குடும்பத்தில் பிறந்த ஒருவன் தீய நண்பர்களிடம் பழக்கத்தினால் கெட்டவனாக மாறிவிடுகிறான். அதேபோல் மோசமான குடும்பத்தில் பிறந்த ஒருவன் நல்ல நண்பர்களிடம் பழக்கத்தினால் நல்லவனாக மாறிவிடுகிறான். அந்த அளவிற்கு ஒருவனை நல்லவனாகவும் கெட்டவனாகவும் மாற்றுவதில் நட்பு முக்கிய பங்கு வகிக்கிறது. எனவே நம்முடைய இம்மை வாழ்வும் மறுமை வாழ்வும் சிறப்பாக அமைய நல்ல நண்பர்களை மட்டும் தேர்வு செய்ய வேண்டும். இதை நமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான உதாரணம் கூறி விளக்கியுள்ளார்கள். நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நல்ல நண்பனுக்கும் கெட்ட நண்பனுக்கும் உதாரணம் கஸ்தூரி வைத்திருப்பவனுக்கும் கொல்லன் வைத்திருக்கும் முளையமாகும். கஸ்தூரி வைத்திருப்பவரிடம் எதுவும் கிடைக்காமல் போகாதே, அதை விலைக்கு வாங்கலாம் அல்லது அதன் நறுமணத்தையாவது பெற்றுக்கொள்ளலாம். கொல்லனின் ஊளை வீட்டை அல்லது ஆடையை எரித்துவிடும் அல்லது அவனிடம் இருந்த கெட்ட வாழையை பெற்றுக்கொள்வீர். இந்த ஹதீஸ் புகாரில் இடம்பெற்றுள்ளது. நல்ல நட்பின் மூலம் ஏதாவது ஒரு பயன் கிடைக்கும். ஆனால் தீயவனின் நட்பே நம்முடைய மறுமை வாழ்வை நாசமாக்கிவிடும். சில சமயம் இம்மை வாழ்வை கூட நாசமாக்கும். எனவே நல்ல நண்பர்களை மட்டும் தேர்வு செய்ய வேண்டும். ஏனென்றால் பெற்றோரை தேர்வு செய்யும் உரிமையோ பிள்ளையை தேர்வு செய்யும் உரிமையோ அல்லாஹ் நம்மிடத்தில் தரவில்லை. ஆனால் நண்பனை தேர்வு செய்யும் உரிமை அல்லாஹ் நம்மிடத்தில் வழங்கியுள்ளார். நல்ல நண்பர்களை தேர்வு செய்தால் அவர் நல்ல காரியங்களுக்கு வழிகாட்டுவான். அதன் மூலம் நாம் எளிதாக சொர்க்கம் செல்லலாம். அது மட்டுமல்ல சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய அர்ஷின் நிழல் கிடைக்கும். 7 கூட்டத்தினரில் அல்லாஹ்வுக்காக நட்பு கொண்ட நண்பர்களை அடக்குவார்கள். அந்த அளவிற்கு நல்ல நட்பு என்பது நமக்கு முக்கியம். பொதுவாக மாணவர்கள் சேட்டை செய்தால் மக்கள் என்ன சொல்வார்கள்? சேர்க்கை சரியில்லை, இவனோடு சேர்ந்துதான் கெட்டு போயிட்டான கூறுவார்கள். காரணம், நண்பர்களோடு தான் மாணவர்கள் அதிக நேரம் செலவழிக்கிறார்கள். ஒருவன் தொழுகையாளியாக இருந்தால் அவனுடைய நண்பனும் 90% தொழுகையாளியாக தான் இருப்பான். ஒருவன் தொழாமல் விளையாட சென்றால் அவனுடைய நண்பனை விளையாட செல்வான். நட்பு என்பது மாணவர்களின் வாழ்வில் அவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. எனவே மாணவர்களின் வாழ்வில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துவதே நண்பர்களே என்று கூறி எனது இந்த உரை நிறைவு செய்கிறேன். வாய்கிருதுவான அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நண்பர்கள்தான் மாணவர்களுடைய வாழ்க்கையில் அதிக தாக்கத்தை ஏற்படுத்துகிறார்கள் என்று சகோதரர் அல் ஆத்திஃப் அவர்கள் தங்களுடைய கருத்தை முன்வைத்துள்ளார். அதற்கும் மேலாக எங்களுடைய ஆலிம்சாவும் ஆலிமாவும் தான் காரணம்,
நாங்கள்லாம் வீணாக போகிறதுக்கு காரணம் தவறான ஆசிரியர்களும் தான் காரணம் என்ற தலைப்பில் சகோதரர் சகோதரர் ஆபித் அவர்கள் இப்போது உரை நிகழ்த்துவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்தியல்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் உங்கள் முன் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பே மாணவர்களின் வாழ்வில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துவது ஆசிரியர்களே என்பதாகும். ஒரு நல்ல ஆசிரியர் தான் ஒரு நல்ல மாணவனை உருவாக்க முடியும். உதாரணமாக நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுத்துக்கொள்ளலாம். இணை வைப்பு, மூட நம்பிக்கை, பெண் சிசு கொலை என்று வழிகேட்டின் உச்சத்தில் இருக்கும் லட்சத்திற்கும் மேற்பட்ட சகாபாக்களை இன்று உலகம் போற்றும் முத்தமர்களாக உருவாகியுள்ளார்கள் என்றால் அதற்கு நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அணுகுமுறை காரணமாகும். அதற்கேற்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை இருந்தது. அல்லாஹ் என்னை கடின போக்கு உள்ளவராகவும் எவரையும் வழித்தவர செய்தவனாகவும் என்னை அனுப்பவில்லை, மாறாக எளிதாக்கி சொல்லும் ஆசானாகவே என்னை அனுப்பியுள்ளான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லிமில் இடம்பெற்றுள்ளது. அல்லாஹ் நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடின போக்கு உள்ளவராக அனுப்பியிருந்தால் சகாபாக்களின் நிலை என்ன என்று யோசித்து பாருங்கள். அது மட்டுமல்ல, மார்க்கம் சொல்வதற்கு வந்திருப்பதாக கூறாமல் அதை எளிதாக்கி சொல்வதற்கு வந்திருப்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இங்கு தமது கற்பிக்கும் தன்மை சேர்த்தே குறிப்பிடுகிறார்கள். அதற்கேற்ப குறைவான சொற்களில் நிறைவான பொருள் கொள்ளும் வகையில் பேசும் ஆற்றலையும் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கியுள்ளார். அதேபோல் நீண்ட நிறைய சொற்களை ஓரிரு வார்த்தைகளில் விளக்கும் தன்மையையும் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கியுள்ளார். சொல்வதை செய்து காட்டுவதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகிய முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்ததால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சகாபாக்களை நல்லவர்களாக்க முடிந்தது. இதில் நாம் பெற வேண்டிய படிப்பினை என்னவென்றால், ஒரு ஆசிரியரால் லட்சத்திற்கு மேற்பட்ட மாணவர்களை உருவாக்க முடிந்தது. இங்கு எத்தனை ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், அவர்களால் ஒரு நல்ல மாணவன் ஒரு நல்ல சமுதாயத்தை மட்டும்தான் உருவாக்க முடியும் என்பதை இதில் நாம் பெற வேண்டிய படிப்பினை. சகோதர சகோதரிகளே, நான் ஒரே ஒரு செய்தியை சொல்லிவிட்டு அந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். மாணவர்கள் தங்களது அதிகமான நேரத்தை பள்ளியிலும் மாசாலில் தான் செலவிடுகிறார்கள். காலை எழுந்து 7 மணிக்கு பள்ளிக்கு செல்லும் மாணவன் மாலை 4 மணிக்கு தான் வீடு திரும்புகிறான். பிறகு மீண்டும் மாசாவிற்கு செல்கிறான். வீடு திரும்ப 6 மணி ஆகிறது. குறைந்தது 11 மணி நேரமாவது அவன் ஆசிரியர் தானே நேரத்தை செலவிடுகிறான். இவ்வளவு நேரம் அவன் ஆசிரியர் பொறுப்பில் தானே இருக்கிறான். அப்படிப்பட்ட ஆசிரியர் ஒரு நல்ல முன்மாதிரியாக இருந்தால் அவனால் ஒரு நல்ல மாணவனாக வர முடியும் என்பதுதானே நிதர்சனம். எனவே நான் கூறுகிறேன், மாணவர்களின் வாழ்வில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துவது ஆசிரியர்களே என்று கூறி எனது இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஹ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதரர் எம் அல் ஆபித் அவர்கள் ஆசிரியர்கள்தான் காரணம் என்று நிறைவு செய்திருக்கிறார். அடுத்தபடியாக அல் முசம்மில் அவர்கள் பெற்றோர்களே என்ற தலைப்பிலே உரை நிறுத்துவார். பாங்கு சொல்ல போகிறாங்க, முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லுங்கள்.
ஏற்கனவே பேசியவர்கள் எந்த தலைப்பை சொன்னார்களோ அதைவிட மக்களை பெற்ற பெற்றோர்கள்தான் முக்கிய காரணம் என்ற தலைப்பிலே உரை நிகழ்த்த உள்ளார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்தியல்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்குமுல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸி வாஹிதா வ ஹலக மின்ஹா ஜௌஜஹா வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரா வ நிஸாஅ வத்தகுல்லாஹ அல்லதி தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, எனக்கு முன்பு பேசிய மாணவர்கள் எல்லாம் தொலைக்காட்சி தொலைபேசியினுடைய தாக்கத்தை பற்றி தான் பேசியுள்ளார்கள். இங்கு நாம் எல்லோரும் கவனிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று உள்ளது. சகோதர சகோதரிகளே, அது என்னவென்று தெரியுமா? தொலைக்காட்சி தொலைபேசி இவையெல்லாம் பிள்ளைகள் அவர்களின் சொந்த பணத்தில் வாங்குவதில்லை, பெற்றோர்கள் தான் அதை வாங்கி கொடுக்கிறார்கள். ஒரு நல்ல ஆசிரியரிடம் பிள்ளைகளை ஒப்படைக்க வேண்டியதும் பெற்றோர்களின் கடமைதான். பெற்றோர்களே, நீங்களே உங்கள் பிள்ளைகளிடம் ஒரு நல்ல நண்பனாக பழகி பாருங்கள். அந்த பிள்ளை வேறெங்கும் போய் சென்று கெட்ட நண்பனிடம் பழகி கெட்ட பழக்கத்தில் ஈடுபட மாட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எல்லா குழந்தைகளும் பிறக்கும்போது இயற்கையான மார்க்கத்தில் தான் பிறக்கிறார்கள். பெற்றோர்கள் தான் அவர்களை யூதர்களாகவோ கிறிஸ்தவர்களாகவோ நெருப்பை வணங்குவர்களாகவோ மாற்றுகிறார்கள். ஒரு குழந்தை நல்லவராவதும் கெட்டவராவதும் பெற்றோர்களின் வளர்ப்பில் தான் உள்ளது என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது. இன்னும் பெற்றோர்களை பற்றி சொல்லப்போனால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு மனிதர் வந்து கேட்டார், நான் அழகிய முறையில் உறவாடுவதற்கு தகுதியானவர் யார் என்று கேட்டார். அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன் தாய் என்று சொன்னாங்க. இரண்டாவது முறை அவர் கேட்டபோது உன் தாய் என்று சொன்னாங்க. மூன்றாவது முறையும் அவர் கேட்டபோது உன் தாய் தான் என்று சொன்னாங்க. நான்காவது முறை அவர் கேட்டபோது தான் உன் தந்தை என்று சொன்னாங்க. இங்கு நாம் கவனிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த உலகில் எத்தனையோ உறவுமுறைகள் உள்ளது, நாம் சொன்ன அந்த நட்பு முறையும் உள்ளது. ஆனால் குழந்தைகள் வாழ்வில் பெற்றோர்கள் தான் மிக முக்கியமானவர்கள் என்று நபிசாசம் சொன்னாங்க. சகோதர சகோதரிகளே, நண்பன் என்ற உறவு நட்பு ஏற்படும் பொழுது தான் ஆரம்பிக்கிறது. ஆசிரியர் என்ற உறவு அந்த பிள்ளை பள்ளியில் சேரும் பொழுது தான் ஆரம்பிக்கிறது. தொலைக்காட்சி தொலைபேசியினுடைய தொடர்பு அதை நம் கையில் எடுக்கும் பொழுது தான் ஆரம்பிக்கிறது. ஆனால் தாய் என்ற உறவு அந்த பிள்ளை கருவாக இருக்கும் பொழுதே ஆரம்பிக்கிறது. பிள்ளை பிறந்து பெயர் வைப்பது, அக்கியா கொடுப்பது முதல் திருமணம் செய்யும் வரை பிள்ளைகளிடம் பலவிதமான பொறுப்புகள் உள்ளது. எனவே மாணவர்களின் வாழ்வில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துவது பெற்றோர்களே என்று கூறி என் முறையை முறித்துக் கொள்கிறேன். வாஹிதவன் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கம் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூடு பிடிச்ச கருத்தாக இருந்துச்சுல, அவங்கவங்க தங்களுடைய தரப்பினுடைய கருத்துக்களை ஆணித்தரமாக
நிறுவியிருக்கிறாங்க. இருந்தாலும் இறுதி கட்டம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதுக்கு வந்துடுவோம். என்னதான் இந்த உலகத்திலே மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட விஞ்ஞானத்தினுடைய முதற்கட்டமாக இருக்கக்கூடிய எத்தனை கண்டுபிடிப்புகளாக இருந்தாலும் சரி, அறிவியலினுடைய முன்னேற்றங்களாக இருந்தாலும் சரி, அவை அனைத்துமே நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும். நம்மை நல்வழியிலே நடத்தி செல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். தொலைக்காட்சியாக இருந்தாலும் சரி, தொலைபேசியாக இருந்தாலும் சரி, நண்பர்களுடைய வட்டாரமாக இருந்தாலும் சரி, ஆசிரியராக இருந்தாலும் சரி, தொழில்நுட்பங்கள் அதனை நாம் சரிவர கையாளும் பொழுது அதனுடைய நன்மைகளை நாம் பெறக்கூடியவர்களாக இருக்க முடியும். சிறந்த நண்பர்களை தேர்வு செய்யும் பொழுது அதிலே வெற்றியாளர்களாக இருக்க முடியும். மேலும் சிறந்த ஆசிரியர்களை நாம் தேர்வு செய்யும் பொழுது இந்த உலகத்திற்குண்டான கல்வியையும் அவர்களிடத்திலே பெற முடியும், மறுமைக்குண்டான கல்வியையும் அவர்களால் நம்மிடமிருந்து அவர்கள் மூலம் நம்மால் பெற முடியும். இதில் அல் ஆத்திஃப் அவர்கள் நண்பர்களை பற்றி சொல்லும்போது ஒரு மேற்கோள் காட்டினார் இல்லையா, ஒரு வார்த்தை. இந்த உலகத்திலே எல்லாமே நமக்கு சாய்ஸ் இருக்குது, எஸ் ஆர் நோ. ஆனால் பெற்றோர்களை பொறுத்தவரையிலே தாய் தந்தவர்களை பற்றி தேர் இஸ் நோ சாய்ஸ். அதில் நமக்கு எந்த ஒரு தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆப்ஷனே கிடையாது. அவங்க தான் நமக்கு அத்தா, அவங்க தான் நமக்கு அம்மா. அதனுடைய அடிப்படையில் நம்முடைய பிள்ளைகளை இஸ்லாத்தினுடைய பாதையிலே நாம் வளர்த்து எடுக்கும் பொழுது அவர்கள் இம்மையிலும் சிறப்பு பெற்றவர்களாக, நாளை வல்ல இறைவனிடத்திலே மறுமையிலும் சிறப்புக்குரியவர்களாக அவர்கள் ஆக முடியும். எனவே தான் இது போன்ற நிகழ்ச்சியின் மூலம், மக்தபு மதரசாவின் மூலம் சிறு வயதிலிருந்தே அவர்களுக்கு மார்க்கத்தை போதித்து அதனுடைய சொல் அனைத்தையும் அவர்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடித்து மறுமையிலே அவர்கள் வெற்றி பெறும் பொழுதுதான் அதற்குண்டான இந்த உலகத்திலே நாம் எதற்காக படைக்கப்பட்டோமோ அதனுடைய பலனை அடையக்கூடியவர்களாக இருக்க முடியும் என்பதை கூறிக்கொண்டு எனது கருத்தை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்தபடியாக அன்னிசா இஸ்லாமிய பெண்கள் கல்வியகம் மாணவிகளின் சிறப்பு பட்டிமன்றம். அடுத்தபடியாக மக்தபு மதரசா மாணவ மாணவிகளின் விழிப்புணர்வு நாடகம் இப்போது நடைபெறும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, நாம் இன்னும் சில தினங்களில் ரமலான் மாதத்தை அடைய இருக்கிறோம். அப்படிப்பட்ட ரமலான் மாதத்தின் சிறப்புகள் பற்றி மாணவர்கள் உரையாடல் வடிவில் கூறுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் பாய். இவ்வளோ வேகமாக எங்கடா போயிட்டு இருக்கா? நான் வாலிபால் ஆட போயிருக்கேன், நீ வரலையா? டே, அசர் தொழுகை ஜமாத்துக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தாண்டா இருக்குது, வாடா தொழுக போகலாம். என்னடா எப்போ பார்த்தாலும் தொழுகைன்னு கிடக்கா? வாரத்தில் ஒரு நாள் லீவ் விடுவாங்க, அன்னைக்காவது வாடா விளையாடுவோம். அஸ்தோஃபிருல்லா, என்னடா முஸ்லீமாக இருந்துட்டு இப்படி பேசுகிற? அதுவும் ரமலான் மாதத்தில். ஏன் முஸ்லீமாக இருந்தால் கண்டிப்பாக தொழுவணுமா? ஆமாடா, முஸ்லீம்களுக்கும் காஃபிர்களுக்கும் உள்ள வித்தியாசம் தொழுகைன்னு நம்ம செல்லா வலை செல்லாங்கன்னு சொல்லியிருக்காங்க. என்னடா இப்படி சொல்ற? அது மட்டுமல்ல, தொழுகையை விட்டவர் காஃபிர் ஆகி விட்டார்னு ஒரு ஹதீஸ் இருக்கு. உண்மையோட சொல்ற? இது தெரியாம இத்தனை நாள் தொழாமல் இருந்தேன்டா. தொழுகையை சனங்கள் கடமைன்னு நடிச்சிருந்தேன்டா. சரி வா, தொழுவ போகலாம். காட்சி 1, காட்சி 2, தொழுகை முடித்த பிறகு. அது சரி மச்சான், நீ சொல்லும் போது ரமலான் மாசத்துல சொன்னிய, ஏன் மற்ற மாதங்கள் தொழுகை கடமை இல்லையா? அப்படி இல்லடா, எல்லா மாதமும் எல்லா நாளும் தொழுகை கடமை தான். ஆனால் யார் ரமலான் மாதத்தில் பாவமன்னிப்பு பெற்றுக்கொள்ளவில்லையோ அவங்க நாசமாகட்டுன்னு ஜிப்ரி அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சாங்களாம். அதுக்கு நம்ம நபி ஆமீன் சொன்னாங்கன்னா ஹதீஸ் இருக்கு. நவுதுபில்லா, அதெல்லாம் இல்லை, அல்லாஹ் தான் நம்ம அனைவரும் பாதுகாக்கணும். ஆமாம், இப்படி பாவமன்னிப்பு பெற்றுக்கொள்ள வேண்டிய மாதத்தில் பாவம் செஞ்சால் இவ்வளோ பெரிய தப்பு, அதுதான் நான் அப்படி சொன்னேன்.
கரெக்டா, இத்தனால நான் தப்பு பண்ணி தான் இருந்தேன். அல்லாஹ் தான் என் பாவத்தை மன்னிக்கணும். சரிடா, ரமணா மாதம் சிறப்பு கொஞ்சம் சொல்லு. ரமணா மாத சிறப்பு நிறையா இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்படும், நரகத்தின் கதவுகள் மூடப்படும், சைத்தான் விலங்கிடப்படுகின்றான். ரமணா மாதம் செய்யறதுக்கு ஏதாவது அமல் சொல்கிறா? ரமணா மாதத்தில் உம்ரா செஞ்சால் ஹஜ்ஜி செஞ்ச நன்மை கிடைக்கும். அது மாதிரி தர்மம் செய்யலாம், குருவா ஓதலாம், இரவு தொழுகை தொழுகலாம். இதுதான் எல்லா மதமும் பண்ணணுமோடா? அப்படி இல்லைடா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காற்றை விட வேகமாக தர்மம் செஞ்சாங்க. அது மாதிரி குருவானு ரமணா மாதம் தான் இறங்குனுச்சு. அப்போ இரவு தொழுகையை பற்றி சொல்லு. இல்லைடா, அதை பற்றி எனக்கு சரியாக தெரியாது. அஸ்லாம் பாய் தான் படிச்சிருக்காங்க, அவங்கள்ட்ட போய் கேட்போம் வா. சரிடா. காட்சி 3. அஸ்லாம் அலைக்கும் பாய். வலைக்கும் சலாம் பாய். மச்சான், ரமணானில் தொழுகிற இரவு தொழுகையை பற்றி உனக்கு தெரியுமா? தெரிஞ்சா எனக்கு சொல்கிறா. இதை பற்றி நேற்று தாண்டா படித்தேன். ஈமான் கொண்டு நன்மையை எதிர்பார்த்து ரமலான் மாதம் நின்று வணங்கினா முந்தைய பாவம் மன்னிக்கப்படுனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்கடா. அல்லாஹ் அக்பர். அது சரி மச்சான், 1000 மாதங்களோட சிறந்தன்னு சொல்கிறாங்களே, அது என்ன? அதுக்கு பெயர் தான் லைலத்துல் கதிர். அந்த நாள் 1000 மாதங்களை விட சிறந்ததுன்னு அல்லாஹ் சொல்கிறான்டா. லைலத்துல் கதிர் இருவுனா அது 27வது நோன்பு தானே மச்சான்? 27 மட்டும் இல்லைடா மச்சான், 21, 23, 25, 27, 29 இந்த 5ல் எந்த இரவு வேணாலும் இருக்கலாம். ஏன்னா கடைசி 10 நாளில் ஒற்றைப்படை இரவு, அதை தேடுங்கன்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்கடா. அப்படின்னா 27வது இரவு மட்டும் வணங்கினா அந்த நன்மை நம்மளுக்கு கிடைக்குமா? அப்படி இல்லைடா மச்சான். இப்போ உன் கையில் ஒரு புதையல் பெட்டியையும் அதுக்குள்ளே 5 சாவியை வச்சுட்டு இதில் ஒரு சாவி தான் அந்த புதையல் பெட்டியை திறக்குன்னு சொல்கிறாரு. அப்போனா நீ அதுலேருந்து ஒரு சாவியை மட்டும் எடுப்பியா, இல்லைன்னா 5 சாவியை எடுப்பியா? அது எப்படி மச்சான்? என் கையில் ஒரு சாவி இருக்குது, அது எதற்குரிய பூட்டுக்குரிய சாவி இல்லைன்னா புதையல் போயிடுமே. கரெக்ட். அதே மாதிரி தான் இந்த லைலத்துல் கதிர் இரவும். அந்த புதையல் தான் லைலத்துல் கதிர். அந்த 5 சாவி தான் 21, 23, 25, 27, 29 இரவு. சரி, நீ சொல்கிற மாதிரி 21லேருந்து 29 வரை ஒற்றைப்படை இரவு வணங்கணும்னு தெரியுது. அது சரி மச்சான், இரவு தொழுகை எப்போ தொழுகணும்? இஷா தொழுததும் இரவு தொழுகை ஆரம்பமாகிடும். ஃபஜருடைய நேரம் வரை தொழலாம். ஆனால் இரவில் கடைசி பகுதியில் தொழுவதே சிறந்தது. ஏன் மச்சான் அப்படி? அந்த நேரத்தில் அல்லாஹ் வானத்திற்கு இறங்கி என்னிடம் துவா செய்தால் அதை அங்கீகரிக்கிறேன், ஏதாவது கேட்டால் பாவத்தை மன்னிக்கிறேன்னு சொல்கிறானே நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. இப்போ நான் இந்த ரமணா மாதம் தேவையான கதைகள் எல்லாம் செஞ்சுட்டேன்டா, இதுக்கு என்னடா பரிகாரம்? ஃபித்ரா கொடு மச்சான். ஏன்னா நோன்பாளிகள் செய்கிற வீணான காரியத்தை விட்டு தூய்மைப்படுத்துவதும் ஏழைகளுக்கு உணவாகவும் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஃபித்ராவை கடமையாக்கியிருக்கான்னு ஹதீஸ் இருக்கு. ஃபித்ரானா என்ன மச்சான் கொடுக்கணும்? இருக்கை அளவு மாதிரி 4 மடங்கு கணக்குப்படி நம்ம பார்த்தா 2.5 கிலோ அரிசி கொடுக்கணும்டா. ஒரு வீட்டுக்கு ஒரு ஆளுக்கு கொடுத்தா போதுமா? இல்லடா மச்சான், வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கும் கொடுக்கணும். அப்போ 10 பேர் இருந்தால் அந்த 10 பேருக்குமா கொடுக்கணும்? ஆமாண்டா. இப்போ ஒரு ஆளுக்கு 2.5 கிலோ அரிசினா 2 பேர் இருந்தால் 5 கிலோ அரிசி கொடுக்கணும். அது மாதிரி 10 பேர் இருந்தால் 25 கிலோ அரிசி கொடுக்கணும்டா. எப்படா ஃபித்ரா கொடுக்கணும்? நோன்பு பெருநாள் தொழுகைக்கு முன்னாடி கொடுக்கணும்டா. ஜஸாக்கல்லாஹ் மச்சான், இன்னைக்கு நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன், அல்ஹம்துலில்லாஹ். பாத்தியா மச்சான், ஒரு வேளை தொழுகைக்கு வந்ததே எவ்வளோ விஷயம் கற்றுக்கிட்டோம். அப்போ தினமும் 5 நேரம் தொழுகைக்கு வந்தால் எவ்வளோ விஷயம் கற்றுக்கிறோம். ஆமாம்டா, இனிமேல் எக்காரணம் கொண்டு தொழுகை விட மாட்டேன்டா. சரி வாங்க, அடுத்த தொழுகையில் சந்திப்போம். ஸலாமு அலைக்கும். பல குறிப்புகளில் பேசக்கூடிய பயான நாடகத்தின் மூலமாக நாம் பார்க்கும்போது ரொம்ப குயிக்காக புரிஞ்சுக்கிற முடியுது. இதுக்காகத்தான் தெரியுது பெண்கள் எல்லாம், ஒரு சில பெண்கள் எல்லாம் நாடகத்திலே மூழ்கி இருக்கிறதுக்கு உண்டான காரணம் என்னென்னு இப்போ தான் தெரியுது. 1 மணி நேரம் நிகழ்த்தக்கூடிய பயானுடைய சொற்சொடரை சுருக்கமாக நாடகத்தின் மூலம் மார்க்கத்தை நமக்கு கற்பித்திருக்காங்க. அதற்காக பாடுபட்ட மாணவர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் வல்ல இறைவன் அருள் புரிவானாக. அடுத்ததாக